வெல்கம் டு வெக்காட்ஸ் டெய்லி டே 44. இன்னைக்கான 2 நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். என்விசேஜ் அப்படின்னா டு திங்க் ஆஃப் சம்திங் as being possible in the future. அதாவது ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி இமேஜின் பண்ணுறது, அதை தான் நம்ம என்விசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இமேஜின், ஃபோர்சி இதெல்லாமே சினானிம்ஸ் தான். ஐ டோன்ட் என்விசேஜ் எனி ப்ராப்ளம்ஸ் வித் திஸ். அப்போது இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வர்ற மாதிரி எனக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். என்விசேஜ் அப்படின்னா இமேஜின் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும் இது நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்விசேஜ். எவின்ஸ்ட் அப்படின்னா கிளியர்லி டிஸ்பிளேட் ஆர் ஷோன். அதாவது தெள்ளந்தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அதை எவின்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிரூபிக்கப்பட்டுருச்சு, தெள்ளந்தெளிவாக தெரியுது அப்படின்னா அதை தான் எவின்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரிவீல், ஷோ இதெல்லாமே சினானிம்ஸ். ஷீ எவின்ஸ்ட் அன் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்ட் அட் அன் ஏர்லி ஏஜ். அதாவது சிறு வயதிலே அவளுக்கு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தெள்ளந்தெளிவாக தெரியுது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இன்றைக்கான 2 வேர்ட்ஸ் தான் என்விசேஜ் அண்ட் எவின்ஸ்ட். நாளைக்கும் வேறு 2 நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம்.